Hello viewers, welcome to Rajavali Education Channel. இந்த கொஸ்டின் எதுலேருந்து எடுத்திருக்கோம்னா ஜேஇ மெயின் 2023ல ரிலீஸ் ஆன கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கு. கொஸ்டின் என்னன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சிஸ் ஆஃப் cobalt respectively in CO NH3 5 times Cl Cl2R. Before going to primary and secondary valences, first we see Werner's main postulates. These are, in coordination compounds, metals show two types of linkages. One is primary valency and secondary valency. The primary valencies are normally ionizable and are satisfied by negative ions. The primary valence of metal ion is positive in most of the cases and zero in certain cases. The primary valence is referred as oxidation state of the metal atom. This is very important. The secondary valences are non-ionizable. These are satisfied by neutral molecules or negative ions. The secondary valence is equal to the coordination number and is fixed for metal. The ions are groups bound by the secondary linkages to the metal have characteristic spatial arrangements corresponding to different coordination numbers. இப்போ இந்த வெர்னர்ஸ் மெயின் பாஸ்லேட்ஸோட சம்மரைஸ்டு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற மெட்டல்ஸ்க்கு டூ வேலன்சிஸ் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி வேலன்சி, another one is secondary valency. Primary valency is ionizable one, secondary valency is non-ionizable one. Primary valency க்கு பாசிட்டிவ் ஆர் ஜீரோ வேல்யூஸ் இருக்கலாம். அதே மாதிரி பிரைமரி வேலன்சி எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் இஸ் ஈக்குவல் டு பிரைமரி வேலன்சி. செகண்டரி வேலன்சி இஸ் ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ions. Primary valencies are satisfied by negative ions. Secondary valencies are satisfied by neutral molecules or negative ions. In the given complex க்கு நம்ம primary and secondary valency பார்க்கலாம். Primary valency already நம்ம சொன்ன மாதிரி oxidation state of the metal is equal to primary valency. ஸோ அதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸை கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி நம்ம எழுதலாம்னா CONH3 CO plus 5NH3 plus Cl minus equal to plus 2. நம்ம யூஸ்வலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மெத்தடில் தான் பண்ணுவோம். ஸோ இப்போது அம்மோனியாவுக்கும் குளோரைடுக்கும் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா கொபால்ட்டுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா +3 வரும். அம்மோனியாவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, குளோரைடுக்கு -1. இந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் கொபால்ட்டுக்கு +3 வருது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட பிரைமரி வேலன்சி +3. அதே மாதிரி செகண்டரி வேலன்சி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம்? ஸோ அந்த மெட்டலை சரௌண்ட் பண்ணி எத்தனை லிகான்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் சொல்கிறோம். ஸோ இந்த கொபால்ட் மெட்டலை சுற்றி 5 அம்மோனியம் லிகான்ஸு 1 குளோரைடு லிகாண்டும் இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக 6 லிகான்ஸ் இருக்குது. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் ஆர் செகண்டரி வேலன்சி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட பிரைமரி வேலன்சி 3, செகண்டரி வேலன்சி 6. அப்போது இந்த ஆப்ஷனில் அது எதோட மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் 3யோட மேட்ச் ஆகுது. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.